பெரும்பாலும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பொருளாதாரம் குறித்த விழிப்புணர்வை சொல்லிக் கொடுக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் நாம் கருத வேண்டும். நம் திருக்குறளில் இருந்து வருவோமே, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கு யாங்கு என்று ஒரு குறள் வரும். அருளில்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை என்பது இதன் பொருள். இதில் விளக்கம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பொருளில்லாதவர்கள் சீராக அந்த பொருளை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உலகம் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப சீராக பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது என்று சொன்னால், பொருளாதாரத்தை நீங்கள் கையாளுகிற பொழுது அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி திறம்பட கையாளுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் பொருளாதாரத்திலே மிக சிறந்த மனிதராக நீங்கள் விளங்க முடியும். எவ்வளவு பெரிய பொருளாதாரம் வந்தாலும், எவ்வளவு பெரிய வாழ்க்கை முறை வந்தாலும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்பதற்குத்தான் இந்த பொருளாதாரம் குறித்த அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. குறிப்பாக குழந்தைகளுக்கு பள்ளியிலே நாம் பலவிதமான பாடத்திட்டங்களை கொண்டு வர சொல்லுகிறோம். அதாவது பொருளாதாரம் குறித்து கூட இருக்கிறது, ஆனால் பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்கிற அந்த ஆளுமை திறனையும் குழந்தைகள் வளர்த்து கொண்டு வருகிற பொழுதுதான் வருங்காலத்திலே குழந்தைகள் பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்த முடியும் என்று தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டிலே பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் வரும். எனவே சிக்கனமாக இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் மக்கள் அடிப்படை தேவை என்று நினைத்துக் கொண்டு பலவிதமான அத்தியாவசிய செலவுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் குறித்து ஒரு விழிப்புணர்வு வேண்டும். நம்மிடம் இருக்க பொருளை எப்படி கையாள வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு உந்துதலும் அல்லது அதை பற்றி ஒரு தெளிவும் இருக்கிற பொழுதுதான் நாம் சரியான வாழ்க்கை முறையை வாழ முடியும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த உலகமும் பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.